ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உக்ரைன் மீதான தாக்குதல் 3 நாட்கள் நிறுத்தப்படும். 2ஆம் உலகப் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு மே 8 முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மே 13இல் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. பொள்ளாச்சி சம்பவத்தில் 13 பிரிவுகளில் வழக்கு, 9 பேர் சிறையில் உள்ளனர். சட்டசபையில் அதிமுக பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவது இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 1 மணி நேரம் பேசிவிட்டு வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று சபாநாயகர் அப்பாவு கேள்வி. சில குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி பேசினால் அதை சபை குறிப்பிலிருந்து ஏன் நீக்கம் செய்கிறீர்கள் என சபாநாயகர் அப்பாவிடம் இபிஎஸ் பதில் கேள்வி. ஆந்திர பிரதேசத்தின் காளஹஸ்தி வனப்பகுதியில் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை கடத்தியது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட மொத்தம் 7 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். பெரியார் குறித்து விமர்சித்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பெண்களுக்கு எதிராக பேசியது உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை காப்பாற்ற போலி என்கவுண்டர் நடந்ததா? நீதிமன்றத்தில் திருவேங்கடம் பேசிவிடக் கூடாது என்பதற்காக போலியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் ஆஜராக போலீசார் சம்மன். கொடநாடு வழக்கில் இதுவரை 256 பேரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. பூந்தமல்லி போரூர் இடையே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் முடியும் நிலையில் இருப்பதால் சோதனை ஓட்டம் தொடங்கியது. சென்ற முறை 15 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை நடந்த நிலையில் இந்த முறை 35 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் சோதனை ஓட்டம் நடந்தது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய புகார் மற்றும் 2022ஆம் ஆண்டு பொதுக்குழு முடிவுகளை எதிர்த்த புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் இறுதி விசாரணை. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில் இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் இறுதி உத்தரவு விரைவில் வெளியாக வாய்ப்பு. அமெரிக்கா சென்றுள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலிபோர்னியாவில் உள்ள டெஸ்லா நிறுவன தலைமை அலுவலகம் சென்று பார்வையிட்டார். செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி எந்த பதவியும் வகிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது. அதேவேளையில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானால் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சூழலை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அமெரிக்கா வன்மையாக கண்டிக்கிறது என அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தகவல். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடாமல் போராளிகள் என்று குறிப்பிட்டதால் ஆட்சேபம் தெரிவித்த பிபிசி நிறுவனத்தின் இந்திய தலைவர் ஜாக்கி மார்டினுக்கு மத்திய அரசு நோட்டீஸ். பிபிசியின் உள்ளடக்கம் செய்தி வெளியீட்டை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் கண்காணிக்கும் என அறிவிப்பு. பாகிஸ்தானியர்கள் எந்த பொந்துக்குள் ஒளிந்திருந்தாலும் காவல்துறை அவர்களை கண்டுபிடித்து அங்கேயே சுட்டுக் கொல்லும். பாகிஸ்தானியர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே எச்சரிக்கை. தமிழக சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் திமுக அமைச்சர்களுக்கு இடையேயான மோதலின் போது வானதிக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் குரல் எழுப்பினர். பாஜக மீது அதிமுகவுக்கு என்ன திடீர் பாசம் என சபாநாயகர் அப்பாவு கேள்வி. சகோதரிக்காக அவர்கள் குரல் கொடுக்க கூடாதா என வானதி ஸ்ரீனிவாசன் பதில் கேள்வி. அமைச்சர் பெரியசாமி அவரது மனைவி மற்றும் மகன்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் திண்டுக்கல் நீதிமன்றம் வழங்கிய விடுவிப்பு உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பெஹல்காம் தாக்குதல் நடந்த 1 மணி நேரத்தில் இந்திய ஊடகங்கள் பாலிவுட் சினிமா போல மாறியது ஆச்சரியமாக இருக்கிறது. காஷ்மீரில் ஒரு பட்டாசு வெடித்தாலும் அதற்கு பாகிஸ்தான் மீது பழி போடுவார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் அவர்கள் பயனற்றவர்கள் என அர்த்தம் என்று பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அஃப்ரிடி பேச்சால் சர்ச்சை. NCERT 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து பாபர், அக்பர், அவுரங்கசீப் ஆகிய முகலாய மன்னர்கள் குறித்த பாடங்கள் நீக்கம். அதற்கு பதிலாக கும்பமேளா, பண்டைய இந்திய மன்னர்கள் குறித்த பாடங்கள் சேர்ப்பு.
எல்லா இடத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவனும் இருப்பான். ராமாயணத்திலேயே பெண்ணை தூக்கிச் சென்ற கதை உண்டு. பெண்கள் பாதுகாப்புக்கு அரசு எடுக்கும் நடவடிக்கையை மட்டும் பார்க்க வேண்டும் என பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேட்டதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். காஷ்மீரில் கொடிய படுகொலையை செய்த பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே ஆகும். இந்திய அரசும் நாமும் வலிமையான கரங்களால் இறையாண்மையை பாதுகாப்போம் என நடிகர் விஜய் ஆண்டனி பதிவு. நேற்று தான் வெளியிட்ட பதிவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விஜய் ஆண்டனி விளக்கம். நேற்று இந்திய வெளியுறவுத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ள தாலிபான் அரசு நடத்திய சந்திப்பில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தாலிபான் அரசு கண்டித்ததாகவும் அவர்களிடம் தாக்குதல் குறித்த விவாதத்தை இந்தியா பகிர்ந்ததாகவும் தகவல். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டத்தில் உணவோடு மதுவும் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அதிகார மமதை என்ன செய்யும் என்பதை காட்டுகிறது என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி ஆவேசம். அமைச்சரவையில் இருந்து பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் நீக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற இருக்கைகளில் இருந்து அவர்களது பெயர்களும் நீக்கம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 12 மணி நேரத்திற்குள் 2வது முறையாக சந்திப்பு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படை தளபதிகளும் ஆலோசனையில் பங்கேற்றனர். தமிழக அமைச்சராக மீண்டும் மனோ தங்கராஜ் பதவியேற்றார். அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடந்தது. பத்மபூஷன் விருதை பெற்றார் நடிகர் அஜித்குமார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பத்மஸ்ரீ விருதை பெற்றார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த நீதிபதி உள்ளிட்ட 77 மாவட்ட நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவிப்பு. பாகிஸ்தான் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கியுள்ள தொகை 63,543 கோடி ரூபாயாக இருக்க, கடற்படைக்காக ரஃபேல் விமானம் வாங்க பிரான்சுடன் இந்தியா செய்துள்ள ஒப்பந்தம் மட்டுமே 62,907 கோடி ரூபாய் ஆகும். இந்தியா இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கியுள்ள தொகை 6.63 லட்சம் கோடி ரூபாயாகும். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரிடம் நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் முதல்வர் உமர் அப்துல்லா உணர்ச்சி பொங்க பேச்சு. திருப்பதி அருகே கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 5 பக்தர்கள் உயிரிழப்பு. 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நில விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் வழக்கு தொடர்ந்த நிலையில் அவர் மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு. இதை எதிர்த்து ராம ஸ்ரீனிவாசன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நியமிக்கப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் நியமனத்தை செல்லாது என அறிவிக்க கோரிய மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. பொதுமக்களின் வழக்குகளுக்காக 7% நேரத்தை மட்டுமே நீதிமன்றங்கள் செலவிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் வேதனை. திருப்பூர் மாவட்டம் குமரலிங்கம் பேரூராட்சி பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளியின் சுற்றுச்சுவரை இடித்து பேருந்து நிழற்குடை அமைக்கும் பணியை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினருடன் இணைந்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மதுபான கடை அமைக்கப்படாது என ஆட்சியர் உறுதி. கோவை பெரியநாயக்கன் பாளையத்தை அடுத்த மத்தம்பாளையம் பகுதியில் ஒரு சலவை தொழிலாளியை கருவூல அதிகாரி ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு. ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் இருந்து ரயில் மூலம் நாகப்பட்டினத்திற்கு கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 12 கிலோ கஞ்சா பறிமுதல். அவற்றை கடத்தி வந்த 3 பேரை கைது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் சுடுகாடு பகுதியில் கஞ்சா கடத்திய 5 பேர் கைது. அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மே 3ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. காவல்துறையினருக்கு வார விடுப்பு வழங்கி தமிழக முதல்வர் அறிவித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் என காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு.
மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மோட்டோரோலா நிறுவனத்தின் Edge 60 Pro மாடல் ஸ்மார்ட் போன் ஏப்ரல் 30ஆம் தேதி அறிமுகமாகிறது என மோட்டோரோலா நிறுவனம் தகவல். ஆபாச படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்களை OTT தளங்களில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் OTT நிறுவனங்களும் மத்திய அரசும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானை பலூசிஸ்தான், சிந்த், பக்துனிஸ்தான் மற்றும் மேற்கு பஞ்சாப் என 4ஆக உடைப்பதே இந்தியாவுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கருத்து. கேரள முதல்வர் பினராயி விஜயன் இல்லத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். நிபுணர்கள் சோதனை செய்ததில் அது புரளி என தகவல். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானின் டவுன் நியூஸ் உள்ளிட்ட 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதித்தது மத்திய அரசு. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் திடீரென மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் அந்த நாடுகளின் பல பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றுவதாக கருதி தங்கள் வான்வெளியை இந்திய விமான நிறுவனங்கள் பயன்படுத்த பாகிஸ்தான் தடை விதித்த நிலையில் அந்நாடு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக தகவல். ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறையின் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 30 பேர் கொல்லப்பட்டதாக ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பினர் தகவல்.